ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவானுடைய பயிற்சியானது நடைபெற்றது இல்லையா? அந்த பயிற்சியில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் ஏற்பட போகுது, அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2 ஆண்டுகளில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சனீஸ்வர பகவான் அவங்களுக்கு கொடுக்க இருக்கிறாரு அப்படின்றத பற்றியும், கூடவே இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களை பற்றியும் தான் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் யாருக்கு பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மகர ராசி நேயர்களுக்கு தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை பொறுத்து தான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதாவது நம்ம செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களுடைய பலன்கள் தான் நம்முடைய எதிர்காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்படி பார்க்கும் பொழுது சனீஸ்வர பகவான் அப்படின்றவர் கர்மகாரகன். நம்ம செய்திருக்கக்கூடிய வினைகள் எப்படி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி பலன்களை கொடுக்கக்கூடியவர். தொழில்காரகன், ஆயுள்காரகன் அப்படின்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படக்கூடியவர். அதாவது சனி பகவான் நினைத்தால் ஒருவரை வாழ வைக்க முடியும், அவரே நினைத்தால் ஒருவரை வீழ வைக்கவும் முடியும். ஏன்னா இவர் அந்த அளவுக்கு திறமைசாலி. இவர்கிட்ட எந்த ஒரு நபருடைய சிபாரிசும் எடுப்படாது. நம்ம நல்லது செய்திருந்தோம் அப்படின்னா அவருடைய கொடூரமான காலகட்டங்கள்லையும் நமக்கு பெருசாக பாதிப்புகள் ஏற்படாமல் அவர் தடுத்து நிறுத்துவார். ரொம்ப நல்லா வாழ வைப்பார் அவருடைய காலகட்டங்கள் வரும்போது. அப்படி பார்க்கும் பொழுது தற்போது சனீஸ்வர பகவானுடைய காலகட்டமானது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே மகர ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர், நீங்கள் மகர ராசி நேயராக இருக்கீங்களா? மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கு மகர ராசியானது இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். சனி பகவானுடைய பயிற்சி மகர ராசி நேயர்களுக்கு மிக மிக பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி முழுமையாக முடிய போகுதுங்க. இப்போ 3வது வீட்டில், அதாவது மீன ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால மகர ராசி நேயர்களுக்கு நீண்ட கால தடைகள் எல்லாம் நீங்க போகுது. இனி தொட்டது எல்லாம் துலங்க ஆரம்பிக்கும், பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும், மன வலிமை கூடும். இது வாழ்நாள் செட்டில்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலம் உங்களுக்கு இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அதுக்கான ஒரு தீர்வு இப்போ கிடைக்க போகுது. 3, 4, 5 சனி பகவான் இடம்பெயர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேலையில் உயர்வு, வெளிநாட்டு யோகம் அப்படின்னு எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னே சொல்லணும். தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, நெருக்கடிகளை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ நீங்கள் போகுதுங்க. சனி பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். மற்ற எந்த கிரகங்கள் பயிற்சி ஆகியிருக்காங்களோ இல்லையோ, இந்த சனி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகிறாரு. ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறக்கூடிய தன்மையானது இருக்கும். அந்த மாறும் பொழுது ஒரு ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கும், அதே ஒரு ராசிக்கு பார்த்திங்கன்னா கெடு பலன்களை கொடுக்கும். ஆனால் மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான ஒரு பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறாரு. இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்க போகிறீங்க. மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கே சனி பகவானுடைய பயிற்சி நடைபெற்றாச்சு. அதாவது பார்த்திங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி காலையில் 8:24 சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தை விட்டு குருவினுடைய வீடான மீன ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டார். ஸோ இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மகர ராசி நேயர்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு சனி பயிற்சியாகி இருக்கிறாரு. அதனால் மீனம் உங்களுக்கு 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது இளைய சகோதரர், தைரிய ஸ்தானம். இந்த சனி பகவானை உங்களுக்கு சகாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சகாயம் அப்படின்றது என்னென்னா பேர்லேயே இருக்குது. சனி பகவான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். சனி நல்லது கொடுத்தாலும் சரி, கெட்டது கொடுத்தாலும் சரி, அதை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையவே கிடையாது. அதாவது எந்த ஒரு கடவுளாலையும் கூட அவங்கள தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சனி. சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால மகர ராசி நேயர்களே உங்களுடைய கடவுளே பார்த்திங்கன்னா ஈசன் தான். மகர ராசிக்காரங்க கடந்த 7 ஆண்டுகளாக பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இதெல்லாம் சொல்லி மாளவே மாளாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கும், நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க, உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும். ஸோ வாழ்வே மிகப்பெரிய போராட்டம், வாழலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள், கேள்விக்குறிகள் எல்லாம் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் சனி பகவானால் கிடைக்க போகுது. ஏன்னா யார் ஒருவருக்கு சனி பகவானுடைய பயிற்சி ஏற்படுது, 7.5 ஆண்டுகளில் அவங்க படக்கூடிய கஷ்டங்களை கண்டிப்பாக யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் கிடைக்குது.
ஸோ வேலையில் இருந்து நீங்கள் வெளியில் வந்திருக்கலாம், வெளியிலேருந்து உங்களை வந்து வெளியே போக சொல்லியிருக்கலாம், நிறைய பழி சொல்லுக்கு ஆளாகி இருப்பீங்க, உங்கள் மேலே தேவையில்லாமல் கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இதை பார்க்காதவங்க மகர ராசிக்காரங்க யாரும் இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா இந்த டைமில் துரோகி யார், எதிரி யார் அப்படின்லாம் உங்களுக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா துரோகியாக தெரிஞ்சிருப்பீங்க, எதிரியாக இருந்திருப்பீங்க. எல்லா விதத்துலேயுமே பாதிப்பு அப்படின்றது கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். இல்லை அப்படின்னு யாரும் இதை மறுக்கவே முடியாது. அதாவது உறவுகளுக்குள்ளே நல்ல பகை இருந்திருக்கும். எந்த உறவுமே வந்து இவங்களுக்கு நிலைத்திருந்திருக்காது. சந்தோஷமாக பேசி பழகிறதுக்கு ஒரு ஆள் இல்லாத மாதிரி, நம்பியவங்க கூட இவங்க கூட இப்போ இருந்துக்கிட்டே முதுகில் குத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் அப்படின்றது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லவே முடியாது மகர ராசிக்காரங்களுக்கு. அந்த அளவுக்கு நிறைய பாதிப்புகளை எல்லாமே இந்த சனி பகவான் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதில் எல்லாருக்கும் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குமா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சனி பகவான் பார்த்திங்கன்னா நம்ம நல்லது செய்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளையும் காப்பாற்றி விட்டுருவார். இதே நம்ம கெடுபலன்களை செய்கிறோம் அப்படிங்கும் பொழுது அவருடைய பிடியிலேருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது. அதனால் மகர ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்தித்து தான் இருக்கணும். இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சொல்லப்போனால் நிறைய ஏமாற்றங்கள் கூட இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதுவும் குறிப்பாக அவங்களுடைய பிள்ளைங்களாலேயே நிறைய பிரச்சனைகளை அவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்க. பணம் நம்பி யாருக்கும் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஏமாற்றிருப்பாங்க. ஸோ நம்மளவங்க எல்லாருமே இவங்களுடைய முதுகில் குத்திருப்பாங்க கூடவே இருந்து. அதுலேயும் உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த உறவுகள் தான் மிகப்பெரிய அளவில் காயங்களை கொடுத்துருக்கணும். பிரச்சனைகள் அப்படின்றது உறவுகளுக்குள்ளே தான் அதிகமாகவே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். பாரபட்சம் இல்லாமல் தண்டனை வழங்கக்கூடியவர் தான் சனி பகவான். அப்படி இருக்கும் பொழுது இப்போது இந்த சனி பகவான் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் சகாய சனியாக உங்களுக்கு வராரு. சகாய சனியாக வரக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார்? எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி கொடுப்பார். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போகும். ஒரேடியாக எல்லாம் வந்து நீங்கி போயிடும். எல்லா விதத்துலேயும் சனி பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார், நிறைய சப்போர்ட்டிவாக இருப்பார், நல்ல விஷயங்களை கொடுப்பார், செய்வார். வேலையில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சொந்தக்காரங்களோட பிரச்சனை, நண்பர்களோட பிரச்சனை, காசு பண பிரச்சனை, இப்படி எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாமே இப்போ வந்து தீரப்போகுது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மகராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் 6லேருந்தே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அதாவது இந்த 7.5 வருஷத்தில் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் மருந்தாக இந்த 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு இருக்கும். 1 மற்றும் 2க்குரியவர் அதிபதியாக இருக்கிறவர் தான் சனி பகவான். ஸோ சுயஸ்தானத்துக்கு இவர் வந்து வராரு, தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இடத்துல வராரு. அப்படிங்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களை வந்து வாழ வைப்பார். சொல்லப்போனால் உங்களுக்கு செல்வ செழிப்புகளை கொடுப்பார். செல்வாக்கு நிறைந்த ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்கும். செல்வாக்கும் சொல்வாக்கும் கூடக்கூடிய ஒரு காலகட்டம். இது வரைக்கும் நீங்கள் சொல்லி கேட்காதவர்களாம் கூட இப்போது உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம், பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரக்கூடிய காலகட்டம். அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், 7.5 வருஷத்தில் நீங்கள் என்னென்ன கஷ்டங்கள் பார்த்தீங்களோ, எவ்வளோ வழிகளை நீங்கள் தாங்கிக்கிட்டீங்களோ, அது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த ஒரு மருந்தாக இந்த 2 ஆண்டுகள் இருக்கும். சனி பகவான் எல்லாத்தையும் உங்களுக்கு தீர்த்து கொடுக்க போகிறாரு. குடும்பத்தில் இருந்து வந்த நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் மாறி நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். நிறைய செலவுகள் உங்களுக்கு இருக்கும் தான், இருந்தாலுமே கூட அதை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு சனீஸ்வர பகவான் நல்ல வருமானங்களையும் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாரு. அதனால் செலவுகளை நினைத்து கவலைப்பட வேண்டாம். நல்ல வருமானம் உங்களுக்கு இருக்குது. ஸோ ரிஷபத்துக்கு எப்படி அட்டகாசமான ஒரு காலமாக இருக்கோ அதே மாதிரி தான் மகர ராசிக்காரங்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இது. ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி செல்வ செழிப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோமோ அதை விட அதிகமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் 5, 9, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனியினுடைய பார்வை இந்த இடங்களில் வந்து பதியுது. அப்போது பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போகும். நல்ல செய்திகள் வரும். இல்லை நான் அப்பா வழியில் சொத்துக்கள் இருக்குது, கேஸ் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குமா? இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, கண்டிப்பாக கிடைக்கும். எத்தனை ஆண்டுகள் ஆகியிருந்தாலுமே கூட நல்ல செய்திகள் அப்படின்றது நல்ல நேரம் வரும்பொழுது வந்து தான் ஆகும். அப்பா வழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அப்பா வழி சொந்தங்களால் நல்ல ஒரு பெனிஃபிட்டெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, நிறைய ஆதரவுகளை எல்லாம் நீங்கள் இப்போ எடுக்க போகிறீங்க. அதுவும் பூர்வீகம் சார்ந்த இடங்கள் எதுவும் இருக்குது, ரொம்ப நாளாக அப்படியே கிடக்குது, அதை நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சனியினுடைய அருளால் அதுவும் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும்.
அது மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக கடன் தீரும். மகர ராசிக்காரங்க எப்பேற்பட்ட கடன் வச்சுருந்தாலும் சரி, லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் நீங்கள் கடன் வச்சுருந்தாலும் அது வந்து தீர்ந்து போயிடும். கடன் அடைக்கிறதுக்கான யோகம் கிடைக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய நன்மைகளை கொடுக்கும். ஸோ குழந்தை எனக்கு இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடியவர்கள் மகர ராசி நேயர்களாக இருக்கீங்களா? அதுக்கான சிகிச்சை முறைகளை நீங்கள் இப்போ எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அந்த சிகிச்சை உங்களுக்கு பலன் கொடுக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ மகர ராசிக்காரங்க ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கலாம் இப்போது வந்து ட்ரை பண்ணுங்கள். அது சனி பகவானுடைய அருளால் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சனி பகவான் கொடுப்பாரா அப்படின்ற சந்தேகம்லாம் இல்லை. சனி பகவான் கொடுக்க நினச்சிட்டார் அப்படின்னா தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அப்படிங்கும் பொழுது நீங்கள் தைரியமாக வந்து செயல்படலாம். குழந்தை பாக்கியம் இருக்குது. அதே போல் பிள்ளைகள் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த கடுமையான மன உளைச்சல் மாற ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுடைய பாரங்கள் குறையும். 9ஆம் பாவத்தையும் சனி பகவான் பார்க்கறதுனால அப்பாவால் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டதோ அதுவும் வந்து சரியாக போயிடும். வெளிநாடு போயிட்டு வரத்துக்கான யோகங்கள் இருக்குது. ஸோ உயர்கல்வி படிக்கிறதுக்கான யோகங்கள் இருக்குது. நல்ல நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும். சனி பகவானால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க போகுது. இந்த பதிவில் நிறைய தகவல்களை மகர ராசி நேயர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.